போகலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பேட்டரி அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாரண்டி பொறுத்தவரை உங்களுக்கு 5 years வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ அப்படின்னு சொல்ல உங்களுக்கு லைசன்ஸ் வேணாம், ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம், நோ பெட்ரோல். ஸோ இதேமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக 3 மாடல் இருக்குது. 3 மாடலுமே நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் A to Z நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க இன்னைக்கு ஷோரூம்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் வாகன். சரிங்களா? ஸோ நேமே வந்து செமையாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாக் அரவுண்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் கமர்ஷியலாக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லெக் ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா வந்து ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபுல்லி வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டியான ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டர்ஸ், ஸோ பின்னாடி யாருன்னா உட்காந்தா கால் வைக்கிறதுக்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸோ இந்த நம்ம ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப மெலிஸ் பைப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. மோட்டார்ஸ் பற்றி இவங்க என்ன மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 250 watts BLDC அப் மோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வீல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வித் டைமண்ட் கட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பார்க்கலாம். ஸோ பேட்டரி பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சீட் அண்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஃபிக்ஸட் பேட்டரி. சரிங்களா? இது ரிமூவபிள் கிடையாது. ஃபிக்ஸட் பேட்டரி தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 volt 30Ah பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1.4 kW லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி. ஸோ வாரண்டி பொறுத்தவரை உங்களுக்கு 5 years அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 50. ஏன்னா இது ஆக்சுவலாக நான் ரிஜிஸ்ட்ரேஷன்றதுனால அவ்வளோதான் வந்து போகும். ஸோ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 80. சார்ஜர் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வெஹிக்கில் வந்து இப்போ சார்ஜ் போட போகிறோம். ஸோ ஃப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் ஆகி எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சார்ஜரில் இருக்க ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஹிக்கிளில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒயர் இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சார்ஜரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 எண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் சார்ஜரை ஆன் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு இப்போ சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு பீப் சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து இப்போ சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து 80 to 100%. ஸோ அந்த 20 இருந்தது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. சீட்டை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு லாங்கஸ்ட் சீட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் ஒரு பில்லியன் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளை வந்து ட்ராவல் பண்ணலாம். குஷன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பாஞ்சியாகவே வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்பீங்க ப்ரோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும், பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக வேணும் ப்ரோ எனக்கு. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து வாட்டர் கேன் சப்ளை பண்ணுவாங்க, சில பேர் ஏசி வந்து கேரி பண்ணுவாங்க, ஏசி மெக்கானிக்ஸ், அதுமாதிரி நிறைய அவங்களோட யூஸ்ன்றது நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதேமாதிரி பர்சனுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த லெக் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஒரு 2 வாட்டர் கேன் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் கேன் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வாட்டர் கேன் வச்சாலுமே நம்ம கால் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் வந்து இங்கே எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சில பேர் வந்து 2 வாட்டர் கேன் கூட இதில் கேரி பண்ண முடியுமா கேட்பாங்க. 2மே நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 வாட்டர் கேன் வச்சிருக்கோம். ஸோ இதுமாரி வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ அதுமாரிலாம் இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி இங்கே ஒரு வாட்டர் கேன் வச்சு கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு வச்சே காட்டிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் கேன் வச்சுட்டு பின்னாடி என்ன டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கேன் ஷேக் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் கூட இந்த வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை
நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என்ன சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸி அக்சசபிளாக இருக்கணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு அந்த ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன கொக்கியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம வீட்டுக்கு எதனா வெஜிடபிள் அதுமாரிலாம் வாங்கி போனோம்னா ஸோ இந்த கொக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ செக்ஷன் பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 மேனுவல் கீ 2 ரிமோட் கீஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் இது ஆக்சுவலாக வந்து கீழே சென்ட்ரி. சரிங்களா, இதை வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீயே போடலாம், நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீ போடாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து கீழே சென்ட்ரி. ஸோ நம்ம கீ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வெஹிக்கிள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்களா நம்ம கை வச்சதுக்கே இது ஆச்சு இல்லையா. ஸோ லாக் பண்ண சொல்ல சப்போஸ் நம்ம வெஹிக்கிள் யாருன்னா இப்போ திருடுறாங்க, நான் உங்களுக்கு டெமோ ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து அன்லாக் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிளோட சவுண்ட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். ஸோ இதனால் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம திருடி போகிறதுக்குன்றது வாய்ப்புகள்ன்றது ரொம்ப 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 கம்மியான விஷயமா இருக்கும். கீஸ் பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு ஐ பீம் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் வித் பஸரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்என் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்என் கூட பாருங்கள் எவ்வளோ லவுடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா. ஸோ இதுதான் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிச்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஆரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடு ஒரு ஆரன், லெஃப்ட் சைடு ஒரு ஆரன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிவேர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அழுத்திட்டு நம்ம ரிவேர்ஸ் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். ப்ளஸ் அதுலேயும் ரிவேர்ஸ் நம்ம இந்த கார்லலாம் சவுண்ட் வரும் இல்லையா. ஸோ அதேமாதிரி சவுண்ட் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ரிவேர்ஸ் போகுது தெரியுதா உங்களுக்கு. பார்க்கிங் சுவிட்ச். ஸோ இப்போ நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து இப்போ ரெடி டு ரைடு அப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கிங்கில் வந்துடும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆக்சிலேஷன் பண்ணால் வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. ஸோ அந்த நம்ம வந்து பார்க்கிங்கை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து ரெடி டு ரைடு ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ஓடுது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 மோட்ஸ் இருக்குது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னென்ன மோடு அப்படின்னு நம்ம காட்டுறேன். அதுக்கான சுவிச்சஸ் வந்து இங்கே இருக்குது. ரைடு அண்டு ரிவர்ஸ் மாரி தானே இருக்குது. ஸோ ஆனால் இது ஆக்சுவலாக அந்த பட்டன் இல்லை, இது ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சென்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா 1ன்னு போட்டிருக்கு தெரியுமா. ஸோ அதுதான் வந்து மோட் 1. ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மோட் இப்போ மாற்றிட்டேன். சென்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 தெரியுதா. ஸோ அதுமாரி ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து 3 மோட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடுன்றது போகும். இதே வந்து தேர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடுன்றது போகும். ஸோ பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா, டாப் ஸ்பீடு. சஸ்பென்ஷன் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பள்ளத்தில் மேடில் ஏறி இறங்க சொல்ல உங்களுக்கு நல்ல அந்த சஸ்பென்ஷன்றது உங்களுக்கு அமுங்க. ஸோ அப்படின்னு சொல்ல நம்ம ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது நல்ல ரைடிங் கம்ஃபர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து டியூவல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ஸோ ரைட் அண்டு லெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ரைடர் வித் பில்லியன் போனாலுமே நல்ல கம்ஃபர்டபுள்ன்றது இந்த சஸ்பென்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தாவே தெரியும். ஸோ ரியர் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங் பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கிங் லைட் ஆன் பண்ணுறோம். ஸோ இது ஆக்சுவலாக DRL சொல்லுவாங்க. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலஜனும் இருக்குது, எல்இடியும் இருக்குது, இல்லை மல்டி கலரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி கஸ்டமைஸபிள் இங்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் லைட்டான ஹெட்லைட் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைட் பொறுத்தவரை உங்களுக்கு எல்இடியில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து லோ பீம். இதே ஐபீம் இருக்குது, ஐபீம் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபீம். ஸோ உங்களுக்கு ஐபீமுக்கும் லோ பீமுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுற பாருங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா லோ பீம் ஐபீம் தெரியுது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு. பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சவுண்டு வர கொடுக்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து யூ-டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஸோ யூ-டர்ன் பண்ணி முடிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைலைட் பார்த்தாலுமே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரைட்னஸாக இருக்குது பாருங்க. ஸோ இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் க்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து பின்னாடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு விசிபிலிட்டின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு.
பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து சார்ஜர் கேரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வெஹிக்கிள் கூட எப்பவுமே இந்த சார்ஜர் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன தான் மார்க்கெட்டில் நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்தாலுமே ஸோ சார்ஜர் வந்து பூட் ஸ்பேஸ்லேயோ இல்லை இந்த வெஹிக்கிளையோ கேரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்றது ரொம்ப கம்மியான ஸ்கூட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜர் வந்து கேரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எம்சிபி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் பேட்டரினால நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம 1 வீக் இல்லை வெளியே போகிறோம் அதுமாரி ஒரு லாங்காக போகிறோம் அப்படின்னு சொல்ல இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெஹிக்கிளில் இருக்க பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். ஸ்டாண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு ஒரு மெட்டலில் எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வர வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எந்தளவுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து நிற்கும்னு தெரியாது. பட் இந்த ஸ்டாண்டுன்றது நல்லா குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து சைட் ஸ்டாண்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மெட்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் கூட யாருன்னா பில்லியன் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக கால் வச்சுக்க இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பில்லியன் யாரும் வரல அப்படின்னா இது வந்து நம்ம ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம மின் வாகன் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து ஓட்டி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு போது பார்க்கலாம். ஓகே, நம்ம ரியல் டைமாக ஓட்டுறோம், எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் காட்டுறேன். சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ரோட்டில் ஓட்டி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது, ஏன்னா இந்த வாயிலே சொல்லியிருந்தாலும் பத்தாது இல்லையா, நம்ம ரோட்டில் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து பிரிட்ஜில் ஏற போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருந்தாலுமே பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து சொர்ண ஸ்டோர் ஒரசேவக்கம். ஸோ இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பிரிட்ஜி வந்து இறங்குறோம். ஸோ கால் வைக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடு வந்து நம்ம இதில் போக முடியுது. ஒரு வைப்ரேஷனு ஒரு அந்த சவுண்டு எதுவுமே வரல. நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடை வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஹார்ன்லாம் அச்சு காட்டுவா பார்த்தீங்கன்னா எவ்வளோ லவுடாக இருக்குது ஹார்னு. பிரேக் பிடிச்சா நிற்குமா? வா. ஸோ ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக்னால நம்ம இந்த பம்ப் பண்ணி பிரேக்கிங் வந்து நம்ம நிற்க வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டேர்ன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் வித் பஸாரோட சொன்னோம் இல்லையா, அந்த பஸார் சவுண்டோட ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது. ஸோ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி அப்படியே கிராஜுவலாக ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிரேக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த நார்மல் ஸ்பீடுன்றது கரெக்டாக கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அந்த இனிஷியல் ஜர்க்கு அது எதுவுமே இல்லை, நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாகவே போகுது. ஃபர்ஸ்ட் மோடு, செகண்ட் மோடு. ஃபர்ஸ்ட் மோடு நீங்கள் செகண்ட் மோடெலாம் மாற்றி ஓட்ட சொல்லியும் அந்த ஸ்பீடு உங்களுக்கு அந்த புல்லு வந்து கரெக்டாகவே இருக்குது. அப்புறம் வந்து இதில் ரிவர்ஸ் மோடு இருக்குதுன்னு சொன்னேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்தீங்கன்னா வித்து பஸரோட உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் போகுது. வண்டி தெரியுது உங்களுக்கு? ஓகே, தெரியுது உங்களுக்கு? நம்ம அங்கே நின்னோம் கிளியராக ரிவர்ஸ் வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா